வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், விஜி பொட்டிக். நாம் இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அலோ ப்ளவுஸை வச்சு எப்படி நம்ம லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணுறது அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பேர் இந்த வீடியோ கேட்டுருந்தீங்க. உங்களுக்கோசமே நான் இந்த வீடியோ உங்களுக்கு எடிட் பண்ணி போட்டிருக்கேன். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போது நம்ம பார்த்தது எல்லாமே இன்றைக்கி தைக்க வேண்டிய ப்ளவுஸுங்க. அதுக்கான லைனிங்லாம் வாங்கிட்டு அது செட்டாக எடுத்து வச்சுட்டேன். இது 3 ப்ளவுஸ் ஒரே ஆளுதுன்றதுனால இந்த 3மே ஒன்றா போட்டு நம்ம இப்போ கட்டிங் போட்டு எடுத்து வச்சிட போகிறோம். இப்போ பாருங்கள், 4 மடித்து நம்ம கைப்பக்கம் நம்ம வெட்டி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், 4 மடித்து நம்ம பக்கம் மடிப்பு, அதாவது அந்த எப்படி சொல்கிறது, ஃபோல்டிங் பக்கம் ஆப்போசிட் சைடும், வெட்டு பாக்கம் பார்த்திங்களா, மடிப்பு பாக்கம் அது நம்ம சைடும் இருக்கிற போல் நம்ம மடித்து போட்டுக்கணும். மடித்து போட்டுட்டு நம்ம இப்போ அளவு எடுக்கலாம். நம்ம எப்பயுமே லைனிங் ப்ளவுஸ் அப்படின்னா அடித்து திருப்புற மாதிரி தான் மேக்ஸிமம் இருக்கும். அதனால நமக்கு ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மட்டும் நம்ம மடித்து தைக்கிறதுக்கு மட்டும் துணி விட்டால் போதும். கையாண்டா நீங்கள் ஸ்கேல் எடுத்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மட்டும் விட்டு மார்க்கிங் பண்ணிவிடுங்க. மார்க்கிங் பண்ணிட்டு இப்போ அலோ ப்ளவுஸ் எடுத்து நம்ம அப்படியே மார்க்கிங் பண்ண வேண்டியது தான். இதை பாருங்கள், இது லைட்டாக பஃப் கை வரும். அதுபோல் தான் இப்போ இதில் நம்ம கட்டிங் போடணும். அதில் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பஃப் கைக்கு ஏற்ற மாதிரி நம்ம விட்டுக்கலாம். இப்போ எப்படின்னா, பேசிக்காக இருக்கிறத விட ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு எக்ஸஸாக விடணும் பஃப் கைக்கு. அதே தான், வேறு ஒன்றும் இல்லை. இவங்க ரெகுலர் கஸ்டமரு. நம்ம அடிக்கடிக்கு இவங்க தைக்கிறதுனால இவங்க என்ன மெஷர்மெண்ட் வரும்ன்றது எனக்கு மைண்டில் சேவ் ஆகிடுச்சு. அதனால் நான் அப்படியே உங்களுக்கு மார்க்கிங் பண்ணி காமிச்சிட்டேன். பாருங்கள், கை கட் பண்ணிட்டேன். இது அக்கில் அண்டை, அதாவது ஆம்கோலில் ஒட்டு வரும். அதனால் நான் இந்த துணியை எடுத்து அதுக்கு நான் வச்சுக்குவேன். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம பேக் பீஸும் ஃப்ரண்ட் பீஸும் எப்படி நம்ம மார்க்கிங் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கரைப்பகுதியும் ஒன்றா மடித்து போட்டு நம்ம இப்போ அது எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கலாம். செக் பண்ணி பார்த்துட்டு நமக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா நமக்கான தேவையான அளவுக்கு நம்ம மடித்து போட்டு நம்ம மார்க்கிங் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம 3த்தையுமே ஒரே சேம் அளவுக்கு அதே போல் மடித்து போட்டுட்டு அப்படியே நம்ம இது எக்ஸ்ட்ரா உள்ள பீஸில் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம 2ஆக மடித்து எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதான். பாருங்கள், இது துணி 2 ப்ளவுஸ்க்காக சேர்த்து லைனிங் கொடுத்துருந்தாங்க. நமக்கு தேவையானதை கட் பண்ணிக்கிட்டு மீதி நம்ம அதை விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் ப்ளவுஸ்க்கு நமக்கு யூஸ் ஆகும். அதனால் நான் எக்ஸ்ட்ரா உள்ள பீஸை துணியை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது மடித்து தைக்கிறதுக்கு நம்ம ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு துணி விட்டாச்சு. இப்போ அலோ ப்ளவுஸ் எடுத்து நம்ம மடித்து போட்டு இப்போ நம்ம இவங்க இடுப்பு இறக்கம் வைக்க சொல்லியிருக்காங்க. எப்பயுமே கஸ்டமர் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மார்க்கிங் பண்ணி நீங்கள் கட் பண்ண பழகுங்க. இப்போ இது இடுப்பு இறக்கணுன்றதுனால நம்ம 1 இன்ச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் மார்க்கிங் பண்ணுறோம். நம்ம ஷோல்டர் லென்த் அளவு மார்க்கிங் பண்ணிவிட்டு அப்படியே மேலே இருக்கிற துணியை அப்படியே மடித்து கீழே போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு மேலே ஃப்ரண்ட்டு பகுதியும் கீழே பேக் பீஸும் நமக்கு கிடச்சிடும் இல்லையா. இப்போ நம்ம மார்க்கிங் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். பிகினராக இருக்கிறவங்களாலேயும் ரொம்ப ஈஸியாக இது போல் கட்டிங் போட நீங்களும் பழகிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இடுப்பாண்டை நம்ம 1 இன்ச்சு சொன்னோம் பார்த்திங்களா, அது மார்க்கிங் பண்ணிடணும். பட்டி பீஸாண்டு கீழே இருந்து 2வது இடத்துல ஒரு மார்க்கிங்கு, கழுத்து பீஸ் பேக் பீஸில் ஒரு மார்க்கிங்கு, ஃப்ரண்ட்டு பீஸ் ஒரு மார்க்கிங்கு, கழுத்து பீஸு வெட்டு பாகத்தில் ஒரு மார்க்கிங்கு, அப்போ ஷோல்ட்ரு ஜஸ்ட் ஒயரும் அப்படியே ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம ஆம்கோலி வெட்டி எடுத்துக்கலாம். ஆம்கோல் வெட்டி எடுத்துகிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம குடஞ்சி வெட்டும் பார்த்திங்களா, கரெக்டான அளவு எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. அதுலேருந்து ஒரு 1 இன்ச்சு கேப்பு விட்டு உள்ளாரே அதை நம்ம குடஞ்சி வெட்டிக்கலாம். அப்போ தான் நமக்கு இந்த அப் அண்ட் டவுன் வராமல் கரெக்டாக இருக்கும். இது போல் நீங்களும் கட்டிங் போட்டு பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கட்டிங் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா அப்படின்ட்டு எனக்கு நீங்கள் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அவ்வளோதான், ஃப்ரண்ட் நெக்குமே வெட்டியாச்சு. இப்போ ஃப்ரண்ட்டில் 2 துணி ஜாயிண்டில் இருக்குல்ல, அதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம ஃப்ரண்ட் பீஸை தனியாக எடுத்துக்குவோம். இப்போ பேக் பீஸில் நெக்கை சாப்பீஸில் மார்க்கிங் பண்ணி அப்படியே கட் பண்ணி எடுத்துக்குவோம். இவங்க கொஞ்சம் நல்லா அகலமாகவே போடுவாங்க நெக்கு, அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நான் மார்க்கிங் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான். இப்போ அந்தந்த பீஸுமே நம்ம அதில் ஒரு ப்ளவுஸ்க்காக ரெடி பண்ணி அப்படியே தனித்தனியாக வச்சுட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம மெயின் பீஸ் துணி இருக்குது பார்த்திங்களா, அதை எடுத்து நம்ம ஒரு இன்ச்சோ 1.5 இன்ச்சோ அளவுக்கு கேப்பு விட்டுட்டு நம்ம இதை வெட்டி எடுத்துக்க வேண்டியது தான். அவ்வளோதான், நமக்கு ப்ளவுஸ் முடிஞ்சிடுச்சு. இது எனக்கு ஒரு 20 நிமிஷத்துலேயே நான் இந்த 3 ப்ளவுஸுமே நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப ஈஸியாகவே எனக்கு முடிஞ்சிடுச்சு. இது போல் நீங்களுமே எவ்வளோக்கு எவ்வளோ டைமிங் நம்ம சேவ் பண்ண முடியும் அப்படின்றத நீங்கள் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ண பழகிக்குவாங்க. அப்போ தான் நமக்கான நேரம் இதில் நிறைய கிடைக்கும்.
அதை வந்து நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்திக்கிட்டு போகணும் அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இல்லையா. நீங்கள் வந்து நிறைய பேர் பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இதை நீங்கள் பார்த்துட்டு நீங்களும் கட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், கை வெட்டியாச்சு. இந்த மாதிரி புடவைங்களில் இப்போலாம் பேசிக்காக வந்து என்ன பண்ணுதுன்னா பார்ட்ரு வந்து சைடில் தான் வருது. அப்போ நமக்கு வந்து கிளாத்துமே வந்து நீட்டில் போட முடியாது. என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம இதை போட்டு நம்ம கட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இப்படி போட்டு நம்ம மார்க்கிங் இப்போ பாருங்கள், இப்படி போட்டு நான் வச்சு பார்த்தா ஃப்ரண்ட் பகுதி வைக்கிறதுக்கு இடம் பத்தலை, அதாவது அகலம் வந்து இல்லை. அப்போ அங்கே ஒட்டு போடுற மாதிரி இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணேன் நான், இது சரி வராது அப்படின்ட்டு இது அப்படியே அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வெட்டி எடுத்துக்கிட்டோம். இது வந்து இந்த துணியில் வந்து ஓரளவுக்கு கரெக்டாக வந்துச்சு. இன்னொரு துணியில் வந்து பத்தலை, அதுக்கேற்ற மாதிரி நான் மாற்றி போட்டிருந்தேன். இதில் வந்து ஓரளவுக்கு ஓகேவாக இருந்துச்சு. ஒரு சில ப்ளவுஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு சில ப்ளவுஸ் வந்து சுகராக வந்து இருக்கும், ஒரு சில ப்ளவுஸ் வந்து நல்லா நீட்டாக இருக்கும். கை எல்போ ஸ்லீவ் வச்சு ஸ்டிச் பண்ணுற அளவுக்கு நல்லாவே நீட்டாக கிடைக்கும். துணிக்கு ஏற்ற மாதிரி நம்ம அது நமக்கு எப்படி நமக்கு செட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டு எடுத்துக்குவாங்க. இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட்டும் பேக்கும் கட் பண்ணி எடுத்துட்டோம், கையுமே கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பட்டி பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பட்டி பீஸ் கட் பண்ணி எடுத்துட்டோன்னா இது நமக்கு கட்டிங் வந்து முடிஞ்சிடுச்சு. பார்த்திங்களா, ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இப்போ இதே போலே நம்ம மீதி இருக்கிற 2 ப்ளவுஸுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதான், கட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து முடிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு வந்து வீடியோ வந்து நம்ம ஸ்டிச்சிங் வந்து நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம் இல்லைங்களா. நம்ம எந்த அளவுக்கு டைமிங்கை வந்து நம்ம சேவ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஸ்டிச்சிங்க்கான நேரம் வந்து நமக்கு அதிகமாக கிடைக்க ஆரம்பிக்கும். இது வந்து எனக்கு நேற்றுக்கு போய் என்னால் வாங்க முடியல. நேற்று ஃபுல்லாகவே அர்ஜென்ட் துணி இருந்ததுனால இன்றைக்கி காலைல வேலை, வெள்ளிக்கிழமை, அது இல்லாத அமாவாசை வேறு, ரெண்டும் இருக்கிறதுனால எனக்கு காலையில் ஒர்க்கு வேறு செம்ம டைட்டாக இருந்துச்சு. அதனால் காலையிலேயும் என்னால் இது பண்ண முடியல. இது காலையில் நான் உங்களுக்கு வீடியோ இது எடுக்கும்போது என்ன டைமிங்க அப்படின்னா ஒரு 11 மணி இருக்கும். அப்போ தான் நான் இந்த வீடியோவை எடுக்கிறேன். ஒரு 11:30க்கெலாம் எனக்கு கட்டிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு நான் மிஷினில் வந்து உட்காந்துட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா உடனேவே ஸ்டிச்சிங் பண்ண வந்துட்டேன். உடனேவே ஸ்டிச்சிங் பண்ண வந்ததுனால எனக்கு வேலை வந்து ரொம்ப, ஏன்னா நான் ஏற்கனவே டைமிங் வந்து ரொம்ப லேட்டாக வேறு நான் மிஷினில் வந்து உட்காந்தேன் இல்லையா. அதனால் என்ன ஆகுச்சு அப்படின்னா நான் ரொம்ப டைமிங் ரொம்ப லேட்டாக வந்து மிஷினில் உட்காந்ததுனால இது மாதிரி வந்து எத்தனை பேர் நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஸ்டிச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு என்கிட்ட சொல்லுங்கள். நான் காலையிலேருந்து உட்காந்து சோம்பேறித்தனமாக இருந்தாலுமே இது மாதிரிலாம் நான் வந்து சீக்கிரமாக தைக்கிறது எப்படின்றதையும் இதுலேயும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம வந்து லேட்டாக வந்து உட்காரோணும் போது நம்மளை மீறி கை வந்து ஃபாஸ்ட்டாக வந்து தைக்க ஆரம்பிக்கும். நீங்கள் அது போல் ட்ரை பண்ணி பார்த்துருக்குறீங்களான்னு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து இது போல் நிறைய வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஒரு வெளில போய் வந்துட்டு, ஆனால் இன்றைக்கி வந்து ஈவினிங் வந்து ஒரு 3 ப்ளவுஸ் நான் கொடுக்கணும், என்ன பண்ணுறது தெரியலையே, நான் குழப்பிட்டு இருக்கும்போது ஒரு வாட்டி இது போல் நடந்தது. அப்போது ஓகே, நம்மளால் வந்து சீக்கிரமாகவே ஸ்டிச் பண்ணி அவங்க வரதுக்கு முன்னாடியே நான் ஸ்டிச் பண்ணி முடித்து எடுத்து வச்சுட்டேன். பரவாயில்ல, நம்மளாலையும் ஃபாஸ்ட்டாக முடிக்க முடியுது அப்படின்ட்டு நான் அப்போ தான் நினச்சிக்கிட்டேன். அப்போ தான் நான் டைமிங் வச்சு தைக்க ஆரம்பித்தேன். அப்போ தான் என்னால் முடிக்க முடியும்னு ஒரு கான்ஃபிடென்ஸும் நமக்கு வந்து வர ஆரம்பிக்குது. நீங்கள் இது போலையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க. நீங்கள் எது போல் ட்ரை பண்ணி பார்த்தீங்க, உங்களுக்கு எது வந்து சக்ஸஸாக வந்துச்சு அப்படின்னுமே எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுறது மூலிமா நிறைய பேர் பிகினராக இருக்கிறவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்களா. அவ்வளோதான், பாருங்கள். இப்போது அதே போல் நம்ம இதையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் நம்ம கட்டிங் வந்து போட்டுட்ருக்கோம். இது போல் கட்டிங் வீடியோ இன்னும் உங்களுக்கு புரியல அப்படின்னா எனக்கு நீங்கள் இன்னும் தெளிவாக எனக்கு கட்டிங் வீடியோ போடுங்க சிஸ்டர் அப்படின்னாலுமே நெக்ஸ்ட் வீடியோலையும் நான் உங்களுக்கு போடுறேன். ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அவங்களுக்குமே ஒன்றும் வந்து நான் வந்து வீடியோ போடவே இல்லை. என்னென்னா ஒரு கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் வந்து போட சொல்லியிருந்தாங்க. எனக்கு கிராஸ் கட்டிங் எதுவும் வரல. ஆனால் எனக்கு நீங்கள் கேட்டதுனால சரி, எனக்காச்சும் ஒரு ப்ளவுஸ் வந்து நான் கிராஸ் கட்டிங் போடுவேன். ஆனால் எங்கள் சைடில் வந்து அதிகமாக வந்து கிராஸ் கட்டிங் வந்து விரும்ப மாட்டாங்க. எல்லாமே நேர் கட்டிங் தான். அதாவது 100ல் ஒரு 10 பேர் தான் வந்து கிராஸ் கட்டிங் வந்து லைக் பண்ணுவாங்க. மற்றது எல்லாமே இங்கே வந்து நேர் கட்டிங் தான். நேர் கட்டிங்கில் நம்ம அந்த கிராஸ் கட்டிங்க்கு ஏற்ற மாதிரி நம்ம தச்சு கொடுக்கறதுனால நிறைய பேர் வந்து கிராஸ் கட்டிங்க்கு இங்கே கேட்க மாட்டாங்க. ரொம்ப ரேர் தான் கிராஸ் கட்டிங். அதனால தான் வந்து எனக்கு கிராஸ் கட்டிங் ப்ளவுஸே வராது அந்த அளவுக்கு. வரும் கஸ்டமர் இருக்காங்க, நம்ம ரெகுலர் கஸ்டமர் இருக்காங்க. அவங்க வந்து கிறிஸ்மஸ்க்கு தான் அதை வந்து தைப்பாங்க. அவங்க வந்து கிறிஸ்மஸுக்கு தான் தைப்பாங்க. ஒரு 2-3 பேர் இருக்காங்க. 2-3 பேருமே வந்து கிறிஸ்டின் தான் அவங்க. அதனால் அந்த டைமில் தான் வந்து நம்மக்கிட்ட தைப்பாங்க. அப்போ தான் நமக்கு ஒர்க்கு வரும். மித்த நாள்லலாம் வந்து நமக்கான ப்ளவுஸை தான் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் வீடியோ வேணும்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.
நானும் வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோ உங்களுக்கு போடுறேன். இது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.